அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டேஜில் ஏறுறாரு, மக்கள் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் என்னென்னா கேட்குறாங்க, யுத்த நிறுத்தம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சத்தியமாக நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா ஈரான், இஸ்ரேல் இது போன்ற நாடுகளுக்கு உண்டான யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. இப்படி நிறுத்தப்படக்கூடிய இந்த சூழல்ல எப்பத்தான் காசா மக்களுக்கு, பாலஸ்தீனத்திற்கு நீங்கள் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவீர்கள்? அதாவது தற்காலிக யுத்த நிறுத்தம் கிடையாது, தரமான நிரந்தரமான யுத்த நிறுத்தம் எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் 2 வாரத்தில் கொண்டு வருவோம் நிரந்தரமான யுத்த நிறுத்தம் என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறார். இது நம்ம நம்பலாமா? முழுமையாக நம்பலாமா? அறகுறையாக நம்பலாமா? ட்ரம்ப் எப்படி பொய் சொல்வார்னு உங்களுக்கு தெரியும். அந்த சபையில் மக்கள் கேட்கும்போது அந்த சபையை சமாதானப்படுத்துறதுக்காக பல உள்ளடி வேலைகளை பார்க்கக்கூடியவர் தான் ட்ரம்ப். நிறுத்தினா சந்தோஷம்தான், நிறுத்ததோடு மட்டுமல்லாமல் நிரந்தரமாக நிறுத்த வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். இதுதான் மெயினாக. அந்த மக்கள் இவ்வளவு உயிர் தியாகம் செய்து, இவ்வளவு உடல் தியாகம் செய்து, இந்த அளவுக்கு வீடுகள் இடிந்து, அந்த மக்களுடைய ஈமான் இடியல, வீடுகள் தான் இடிந்திருக்கிறது. செத்தாலும் சரி நாங்கள் இந்த நாட்டை விட்டு போக மாட்டோம், அவர்களும் இந்த நாட்டை விட்டு துரத்த மாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க, பாலஸ்தீன மக்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டை விட்டு நாங்கள் போக மாட்டோம், நீ உன்னுடைய ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறு. நீ வந்துட்ட, பாதிக்கு மேலே ஆக்கிரமிச்சிட்ட, அநேக ஏரியாக்களை நீ ஆக்கிரமிச்சிட்ட, உனக்கு இருக்க இடம் கொடுத்தோம், படுக்க பாய் கேட்ட, கடைசியில் பால்டாயில ஊற்றி எங்களே கொல்ல பார்க்குற, கொண்டு விட்ட 50,000க்கு மேற்பட்டவர்களை கொன்று விட்டார்கள். அந்த நாடை திரும்பவும் கட்டமைப்பதற்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னும் பிணங்களை, சடலங்களை தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறத காலையில் கண்மணிச்சா பக்கத்தில் இருக்கிற உயிரோட இருப்பாரா என்னங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக. ஏன்னா பசியில் பாதி பேர் சாகுறாங்க, குழந்தைகள்லேருந்து முதியோர்லேருந்து வழிபாட்டு தலங்கள்லேருந்து எல்லாத்தையும் இடிச்சு தகர்த்திட்ட ஈமான தவிர அது நீ என்ன செஞ்சாலும் சரி அது இங்கே தகராது. அப்போ அப்படி இவ்வளவு தியாகம் செய்து இந்த மண்ணை எப்படி உனக்கு நாங்கள் ஒப்படைக்க முடியும்? நீ ஆக்கிரமிச்ச இடத்தோட நெல் முழுசா எங்களை துரத்த பார்க்காத. இதுதான் அந்த மக்கள் வைக்கிற கோரிக்கை. ஆனா இஸ்ரேலிய அந்த ஜியோனிஸ்டுகள் வைக்கக்கூடிய விஷயம், அங்கே உள்ள கருத்து கணிப்பு, அந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம், மிகவும் ஆபத்தான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை, இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யுத்த நிறுத்தம் மாத்திரம் இருக்கக்கூடாது, நிரந்தர யுத்த நிறுத்தம் வேண்டும். அதே மாதிரி சுதந்திர யுத்த நிறுத்தம் வேண்டும். நீங்க இப்படி செய்யலைன்னு வைங்களேன், அங்க உள்ள சுதந்திர போராளிகள் இருக்காங்கல்ல, அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஆகையால அந்த இராணுவம் சும்மா விடாது. அவங்க குழுக்களாக இருந்தாலும் கடைசி ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்கு அனர்த்தம் பிடித்து கொண்டேதான் இருக்கும் என்பதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.